வணக்கம். இன்றைக்கி நம்ம தேனி கிச்சனில் நூடுல்ஸே இல்லாமல் முட்டை நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இது சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை நூடுல்ஸ் செய்ய 2 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். இதை நல்லா அப்படியேவும் பீட் பண்ணணும். இதே போல் முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை தோசைக்கல்லில் எப்படி ஊற்றலாம்னு பார்க்கலாம். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம பீட் பண்ணதை அப்படியே தோசை மாதிரி ஊற்றணும். நல்லா அகலமாக பெருசாக. நல்லா இதே போல் அகலமாக தோசை சட்டியில் ஃபுல்லாக படுற மாதிரி ஊற்றிக்கணும். நல்லா வேகட்டும். இப்போ சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின முட்டை நல்லா அகலமாக வந்துடுச்சு. இப்போ திருப்பி போடுறோம். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை நம்ம அப்படியேவும் ரோல் பண்ணணும். இதே போல் அப்படியே சின்னதாக மடிக்கணும். இப்படியே இப்படி ரோல் பண்ணியாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டணும். சின்னதாக வெட்டணும். நம்ம இப்போ இதே போல் வெட்டி எடுத்துக்கணும். இதே போல் நூடுல்ஸ் மாதிரி இதே போல் மெல்லிஸாக வெட்டி எடுத்துக்கணும். வாங்க எப்படி நூடுல்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பெரிய வெங்காயத்தை ஒரே ஒரு வெங்காயத்தை இதே போல் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன். அதை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போடுறேன். பச்சை மிளகா வதங்கிட்டு இருக்கும் போதேவும் பொடிசாக நறுக்கின இஞ்சியும் பூண்டையும் இது கூட கலந்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இதே போல் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் கலந்துக்கலாம். குடமிளகாயை உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு இதே போல் பொடிசாக வெட்டியிருக்கேன். சும்மா குடமிளகா தான், கால்வாசி தான் போட்டிருக்கேன். அதையும் இதே போல் வதக்கலாம். கருவேப்பிலையும் மல்லித்தலையும் இதில் கலந்துக்கலாம். எல்லாமும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறதுனால இந்த காய்க்கு தகுந்த மாதிரி, இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். கொஞ்சமாக பெப்பர் தூள் போடுறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூள் போடுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கணும். நம்ம போட்ட வெங்காயம் குடமிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுருந்த முட்டை நூடுல்ஸை அப்படியேவும் உடைஞ்சிராமல் போடணும். நம்ம வெட்டி எடுத்த நூடுல்ஸ் எல்லாம் இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த கலவையோடு நல்லா கலந்து விடணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பையாக கலருங்க. இது ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்கும். சின்ன குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யுங்க. இதை எப்பயுமே நூடுல்ஸ்லேயே தான் செய்கிறோம். இது வித்தியாசமாக இருக்கும். முட்டை நூடுல்ஸு சூப்பராக இருக்கும்.
நல்லா இதே போல் பிரட்டி விடணும். அப்போ தான் இந்த முட்டையில் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட டேஸ்ட்டெல்லாம் உள்ளே இறங்கணும். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம செஞ்ச முட்டை நூடுல்ஸு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.